ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு புது மான்வாவை பார்க்க போகிறோம். இந்த மான்வா உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கு. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக சோலோ லெவலிங்க பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இது காட் டியூப் லெவலிங்க. ஒரு நாள் என்ன ஆகுனா, ரெண்டு வித்தியாசமான நபரால் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு ஃபோனு கிடைக்குது. அதில் காட் டியூப் அப்படின்னு ஒரு யூடியூப் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஹீரோ ஆக்சுவலாக ஒரு ரேங்க் ஹண்டரு. அவனுக்கு ஒன்றுமே வராது, வெறும் ஸ்ட்ராட்டஜி சவுண்டி தான் சொல்லுவான். கேமரா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணுவான். மற்றபடி எபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டால் ஒன்றுமே அவனுக்கு இல்லை. ஆனால் எப்போ அந்த ஃபோன் கிடைக்குதோ அந்த ஃபோனில் காட் டியூப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதில் காட்ஸோட சேனல் இருக்கும். அதாவது நீங்கள் பார்க்குற என் சேனல் மாதிரி அங்கே தாரு, ஓடினு, ஹெர்குலஸ், இன்னமும் ஏகப்பட்ட காட்ஸ். வெறுமா ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலமா நம்ம ஹீரோக்கு எஸ்எஸ்எஸ் ரேங்க்ல இருக்க ஸ்கில் எல்லாம் அங்கே கிடைக்கும். நான் சொல்லவே தேவையில்ல, பயங்கரமான இன்டெலிஜென்ஸு, ஸ்ட்ரென்த்து, ஸ்வான்மேன்ஷிப்பு, அது ஸ்மித்திங்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம். இதெல்லாம் ஆக்ஷனு காமெடிக்கெல்லாம் அங்கே பஞ்சமே இல்லை. முக்கியமாக ஆக்ஷன் நிறைஞ்சிருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா ஒரு 3 இல்லை 4 லைக்ஸ் வந்தால் தான் தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் காட் டியூப் லெவலிங்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் நம்ம கேங்னு ஒரு பர்சனும் நம்ம ஹீரோவை பயங்கரமாக கத்துறான். அடே முட்டாள், நீ என்ன இன்னுமா ஆன் பண்ணல? அங்கே இப்படி சொல்லும் போது ஒரு கேமராவும் ஆன் ஆகுது. ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது WSC, அதாவது வி சால்வ் எவ்ரிதிங். நாங்கள் ஒரு யூடியூபர்ஸு. அதனால மறக்காமல் ஒரு 3K லைக்ஸை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இந்த மான்வா உங்களுக்கு வந்துக்கினே இருக்கும். இன்னைக்கு எங்க பின்னாடி இருக்க ஆர்கேனி இந்த மாஸ்டர்ஸை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுங்க எல்லாமே குரூப்பாக தான் வாழும். இதுங்க பார்க்குறதுக்கு அப்படியே ஸ்பைடர் மாதிரி இருக்கும். இதோட ரேங்கையே அதே மாதிரி இது மனுஷங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் தாக்காத வெப்பை ஷூட் பண்ணி பாய்சனை வச்சு பொறுமையாக மொத்தமாக எல்லாரையுமே முடிக்கும். ஆனால் இவங்க எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னா, அவன் இப்படி சொல்லின்னு இருக்கும் போதே எல்லா மாஸ்டர்ஸும் அங்கே இவங்கள அப்படியே சுத்த போடும். அங்கே இதை பார்க்குறவங்களுக்கு அல்ல 1 by 1 அதுங்க தாக்கும் போது கேங் பயங்கரமாக கத்துறான். அடே நீ என்ன பண்ணிருக்க? இந்த டைம்லயும் நீ என்ன இதெல்லாம் வீடியோ எடுக்கிறியா என்ன? டாப் பண்ணு, காப்பாத்து. ஓகே, இதோ நான் வரேன். பின்னாடி கேமரா கையுமா இருக்கிறான்ல, இவன் தான் நம்ம ஹீரோ சீஹுக். இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? எங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஹீரோக்கு சுத்தமா ஐடியா இல்லை. ஏன்னா அங்க கேங் வந்து சொன்னால அதுங்க அட்டாக் பண்ணது, அதுங்க வேறமா வெப்ப வச்சுதான் தாக்கும். அது எல்லாமே நம்ம ஹீரோ தான் சொன்னான். ஏன்னா நம்ம சீஹோக்கு இருக்கான்ல, அவன் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், கேமராமேனு, எடிட்டரு, அதாவது இந்த மாதிரி வேலைகளை பண்ணுவான். கேங் தான் இதுக்கு முன்னாடி அங்க எல்லா விஷயங்களையும் சொல்லியிருப்பான். இதுங்களோட வெப்ப வச்சு அட்டாக் பண்ணி பொறுமையா பாய்சனை இன்ஜெக்ட் பண்ணும். தேவையில்லாம அவசரப்பட்டு அட்டாக் பண்ணது. ஆனா இங்க விஷயமே ஒரு மாறி போயிருக்கும். அதனால கேங்கு பயங்கரமா கடுப்பாகிறான். ஏய், நான் வந்து உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன், கொஞ்சம் நான் சொல்றதை கேளு. ஆனா அதெல்லாம் கேங் வந்து கண்டுக்கல. கேங்கு 1 by 1 அங்க வர சிலந்தி மாஸ்டர்ஸை அழிக்க ஆரம்பிக்கிறான். அங்க லெஃப்ட், ரைட்டு, மேல, கீழே, இப்படி தான் எல்லாத்தையுமே அழிக்கிறான். இதே மாதிரி எல்லாத்தையுமே அழிச்சு மேல மாசா கேங் வந்து நிக்கிறான். ஏதோ அவன் தான் இந்த கதையோட ஹீரோ மாதிரி. இதுக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன? இதுங்களால வெப்ப ஒண்டி தான் விட முடியும், இதுங்க தேவையில்லாம அட்டாக் பண்ணாதுன்னு. என்ன ஆச்சு? நீ சொன்ன விஷயம் எல்லாமே இங்க நடக்காத மாதிரி இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் இதுங்க தான் நம்மள அட்டாக் பண்ண வந்துச்சு. அப்பனா நீ சொன்ன விஷயம் எல்லாமே பொய்யா? ஏய் சீயுக்கு, உன்கிட்ட தாண்டா சொல்லிருக்கேன். சொல்லுங்க, சொல்லுங்களா? இப்போதைக்கு எனக்கு என்ன ஆயிருக்கும் உனக்கு தெரியுமாடா? நான் ஒண்டி இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? இப்போதைக்கு எங்க எல்லாரோட உயிரும் அப்படியே போயிருக்கும். அங்க கேங்கு சியூக்கோட வயிற்றுலேயே அடிக்கிறான். சியூக்கு பயங்கரமா வலிக்குது. அங்க கேங்கோ போகும்போதே சொல்றான், அடுத்த வாட்டியாச்சு ப்ராப்பரா ரிசர்ச் பண்றா பைத்தியக்காரா. எனக்கு இதுக்காக தான் அவிக்க நாயும் இந்த மாதிரி பவர்ஸ் இல்லாதவங்கள பிடிக்காது. ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்களை டீல் பண்றதே ஒரு மாதிரி தலைவலியா இருக்கு. அவன் எதுக்காக என்னை பார்த்து அப்படி சொல்றான்னா, நான் இருக்கல, நான் அவிக்க நான் இருக்கேன். ஆனா அவிக்க நாயும் என்கிட்ட எந்த விதமான கேரக்டரிஸ்டிக்ஸும் இல்லை. அதாவது ஒரு அவேக்னராக இருக்கும் போது நம்ம கிட்ட ஏதாச்சும் ஒரு பவர் இருக்கும். ஸ்வாடுக்கான பவர், சூப்பர் ஸ்ட்ரென்த், எஜிலிட்டி, இந்த மாதிரி. ஆனால் எனக்கு கம்ப்ளீட்டா எதுவுமே இல்லை. இந்த ஹண்டர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை. இந்த மாதிரி உலகத்தில் நான் சர்வே ஆகணும்னா நான் வந்து தேர்ந்தெடுத்த பாதை மற்றவங்கள கைட் பண்ணுறதுக்கான பாதை. அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா அதோட ஹெட் தாக்குங்க, அதோட டெய்ல தாக்குங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். இப்படின்லாம் நம்ம கிட்ட ஆளு சொல்லிருக்கான். அங்கே கேங்கோ சொல்கிறான், ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாரோட கதையும் முடிய வேண்டியது. ஆனால் நான் இருக்கிறனால உங்க யாரோட கதையும் முடியல. ஆனால் அதுக்குள்ள அங்கே இருக்கிற ஆளுங்களும் கேங் கொஞ்சம் பின்னாடி பாரு. கேங்குக்கு சுத்தமா ஐடியா இல்லை. அவன் பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஜெயிண்டான கண்ணும் வந்து அப்பீர் ஆகும். அங்க கேங்குக்கா ஒரு மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பின்னாடி இருக்கு அப்படின்னு தெரியும். அங்க பின்னாடி ஒரு மிகப்பெரிய கையும் தாக்க வரும். ஜஸ்ட் மிஸ், எப்படியும் அங்க கேங் வந்து தப்பிக்கிறான். இது ஒரு எலைட்டான மிருகம், ஓடுங்க.
இப்படின்னு அறக்க பறக்க எல்லாருமே ஓடுறாங்க. இந்த எலைட்டான மிருகம்லாம் இருக்குல்ல, இதுங்க வந்து சாதாரணமா இருக்கிற மாஸ்டர்ஸோட மியூட்டேட்டான வெர்ஷனு. அதுதான் எலைட் மாஸ்டர்ஸ் அப்படின்னு இந்த உலகத்துல சொல்லுவாங்க. இதுங்களும் அங்க பயங்கர வேகமா நம்ம ஆளுங்களை கொல்லலான்னு வரும். முக்கியமா நம்ம ஹீரோவையும் கேங்கையும். அங்க கேங் ஓடும் போது தெரியாதனமா அவனோட ஸ்வாடும் கீழே வரும். அங்க கேங்குக்கு இப்போ தப்பிச்சா போதும் அப்படின்னு ஒண்டிதான் யோசிக்கிறான். அதுக்கு யாராச்சும் ஒருத்தங்களை இறையாக்கணும்ல, அதனால யோசிக்கிறான் யாரை இறையாக்கலான்னு. கரெக்டா இந்த டைம்ல நம்ம ஹீரோ வேற ஓடி வருவான். அங்க இது ஒருக்கா என் சியூக்கு அப்படின்னு சொல்லி சியூ கூட மண்டையிலேயே ஒரு அடி அடிக்கிறான். சியூக்கு, நாங்க இந்த இடத்துல வசமா மாட்டிக்கினதுக்கு ஒரு வகையில காரணம் நீதான். அதனால இது எல்லாத்துக்கான பொறுப்பையும் நீதான் ஏத்துக்கிற, புரியுதா? அடே, என்ன அப்படியே விட்டு போவாத, நீ பண்ற விஷயம் சரியில்லை. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அங்க பயங்கரமா ஏதோ ஒண்ணு பின்னாடி வந்து நிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். நம்ம ஆளுக்கு அல்ல இல்ல, ஏன்னா உண்மையிலேயே அது பின்னாடி தான் இருக்கு. இந்த கை காலு எல்லாமே பயங்கரமா நடுங்கும். இந்த சியூக்கு அவனோட பாடியை நகத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். இருந்தாலும் பயத்துல சியூக்கோட உடம்பு அங்க நகரவே இல்லை. நான் என்ன இந்த இடத்துலயே சாக போறேன்னா என்ன? சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. நம்ம ஹீரோவோட அம்மா அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. சியூ கிட்ட ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்க. சியூக்கண்ணா, சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? நீதான் நம்ம சீஹாவை ப்ரொடெக்ட் பண்ணணும், உனக்கு புரியுதா சியூக்கண்ணா? கண்டிப்பாமா. சியூக்கு இந்த விஷயம் ஞாபகம் வர அவ்வளோதான் அங்கே சார்ஜ் அப் ஆகுறான். கண்டிப்பா இந்த இடத்துல நான் சாக மாட்டேன். ஏன்னா என்னோட சிஸ்டர் சீஹா அவ வேற இருக்கா, அவளை நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த இடத்துல கேங் வந்து ஒரு சுவாடை கீழே போட்டிருப்பான்ல, அதை தைரியமா எடுத்து சண்டைக்கு அவன் நிற்கிறான். என்னதான் நம்மளுக்கு சண்டையை வரலனாலும் இங்கே சர்வே ஆகுறதுக்கு சண்டை போட்டுதான் ஆகணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு தாக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவான். அதுக்குள்ள திடீர்னு ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஏற்படும். நம்ம ஆளுக்கு புரியல எப்படி இந்த பிளாஸ்ட் ஆச்சுன்னு. அப்புறம் அவன் சைடில் பார்க்கும்போது மஞ்சள் கலர் முடியோட ஒரு வித்தியாசமான பர்சன் அங்க இருக்கான். நம்ம ஆளுக்கு சுத்தமா ஐடியால இந்த பர்சன் யாருன்னு. இவன் ஒண்டியில டேட்டோட வேற ஒரு பர்சனும் அங்க இருக்கான். உங்ககிட்ட வித்தியாசமா ஏதோ பவர்ஸ் எல்லாம் இருக்கு. ஆமா, என்னடா யோசிக்கிற? உன்னால தப்பிக்க முடியும், ஓடி ஒளிய முடியும்னு யோசிக்கிற? வாய்ப்பே இல்ல. அங்க ரெண்டு பேருமே இதே மாதிரி தொடர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கும் அவங்க சுத்தமா ஐடியா இல்ல எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடணும்னு. அவங்க சண்டையில மிகப்பெரிய பிளாஸ்டும் ஏற்படுது. அந்த பவர் லெவல் ரொம்பவும் பயங்கரமா இருக்கும். ரெண்டு பேருமே சண்டையில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூரமா போறாங்க. அந்த பிரசன்ஸே எந்த அளவுக்கு இருக்கும்னா அந்த எலைட்டான மாஸ்டராலையும் நம்ம ஹீரோவாலையும் நிக்கவே முடியல. அங்க இதே மாதிரி மாத்தி மாத்தி தாக்கிக்கிறாங்க. நம்ம சியூக்கு சுத்தமா ஐடியால யாரா இவங்க எதுக்காக சண்டை போடணும்னு. இதுல ஒரு சைடு அவன் கிக்க வச்சு தாக்குறானா, இன்னொரு சைடு ஃபயர் அட்டாக். அங்க வெள்ள முடியோட இருக்கிற அந்த பர்சனும் வரும்போது கேக்குறான், சீக்கிரமா சொல்லு, அந்த விஷயத்த எங்க மறைச்சு வச்சிருக்க? அதே மாதிரி இதுதான் உன்னோட எண்டாவும் இருக்க போகுது. ஏண்டா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ரெண்டு பேருமே அவங்களோட கையில பவர்ஸை சார்ஜ் பண்றாங்க. ரெண்டு பேரோட பவரும் அப்படி அங்க பிளாஸ்ட் ஆகுது. நீ என்ன யோசிக்கிற? மரியாதையா எனக்கு அந்த விஷயத்த கொடு. ஆனா அந்த மஞ்சள் கலர் முடியோட இருக்கிற அந்த பர்சனும் சொல்றான், வாய்ப்பேல, என்னால அப்படி ஒண்டி பண்ண முடியாது. நம்ம சிஓக்க பாத்துக்கினே அவன் சொல்றான், நான் மன்னிச்சிருப்பா தம்பி, ஏன்னா நான் தேவையில்லாம உன்னையும் இதுல இன்வால்வ் ஆக்குறேன்னு நினைக்கிறேன். இப்படி அவன் சொல்லும் போது சிஓக்கு சுத்தமா ஐடியால எதுக்காக இப்படி இவன் சொல்றான்னு. வெள்ள முடியோட இருக்கிற அந்த ஆளுக்கு தெரியுது இவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போறான்னு. ரெண்டு பேரோட அட்டாக்னால ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டும் ஏற்படும். கடைசியா அந்த பிளாஸ்ட்ல மஞ்சள் கலர் முடியோட இருக்கிற அந்த பர்சன் அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான், தயவு செஞ்சு இது எனக்காக நீ வந்து பாத்துக்கிறியா இப்படின்னு சொல்ல. அவ்வளவுதான், அந்த இடமே அப்படியே பிளாங்க் அவுட் ஆகுது. பின்னாடி வரும்போது ஏதோ ஒரு போனை அவன் மிதிக்கிறான். நம்ம சிஓக்கு அந்த போனை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரான். என்னது இந்த இடத்துல ஸ்மார்ட் போனா அப்படின்னு ஆச்சரியமா அதை பாக்குறான். அதை ஆன் பண்ண அத்த செகண்டே வெரிஃபையிங் நியூ அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு வரும். அங்க செக்கிங் எல்லாமே சக்சஸ் ஆனோனே அங்க ஹீரோ தான் இப்போ புது அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கான். அங்க ஆளுக்கு சுத்தமா புரியல இது என்னன்னு. ஏகப்பட்ட காட்ஸையும் காட்டுறாங்க. ஒருத்தங்க ஒரு விதமான பவரோட இருக்கிற காட்ஸ். இதுல ஹெர்குலஸ் எல்லாருமே இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த போனை பாக்குறான். அதுல காட் டியூப் லெவலிங் அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம ஹீரோ தான் இப்போ இதோட புது அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கான். இதுக்கப்புறம் சீன் அப்படியே டஞ்சனுக்கு வெளியில வரும். அந்த இடத்துக்கு வெளியில வந்துட்டு எல்லாருமே நம்ம கேங்க பாராட்டுறாங்க. ஏன்னா அங்க கேங் ஒண்டி இல்லைன்னா அவ்வளவுதான், இப்போதைக்கு யாருமே உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க. அங்க கேங்கும் சொல்றான், ஆமா நீங்க என்ன யோசிக்கிறீங்க, எதுக்காக வி சால்வ் எவ்ரிதிங் அப்படின்னு நம்ம பேரை வச்சிருக்கோம், எல்லாமே ஒரு ரீசனா தான் இப்படி வச்சனே. கேங் உண்மையிலேயே நீங்க வேற லெவலு. சீக்கும் வந்துட்டு, அடி கேங் நீ வந்து எதுக்காக அப்படி பண்ண, மூஞ்சிலேயே அவன் அடிக்கலான்னு வரான். ஆனா கேங் ஒன்னும் நம்ம நினைக்கிற அளவுக்கு வீக் இல்ல, அப்படியே தடுத்து மூஞ்சிலேயே ஒண்ணு வைக்கிறான்.
உன்ன மாதிரி ஒரு எஃப் ரேங்க் ஆளால என்னை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி சியூக்கு எனக்கு தெரியல எப்படி நீ உள்ள சர்வியான அப்படின்னு. ஆனா ஏதோ ஒண்ணு, நான் வந்து ரொம்ப லேசியானவன். என்னால புது எடிட்டரெல்லாம் தேட முடியாது. நீயே எனக்கு எடிட்டரா இருக்கியா? நீ ரொம்பவும் கிரேசியானவனா இருக்க. ஏன்னா இப்போ என்னை கொள்றதுக்கு ட்ரை பண்ண இந்த மாதிரி டைம்ல திரும்பவும் என்னை எடிட்டரா இருக்க சொல்றியா? வாய்ப்பே இல்ல, முடியவே முடியாது. என்னப்பா நீ தான் ஸ்டார்டிங்ல வந்துட்டு பயங்கரமா என்கிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்க ஆரம்பிச்ச. அழுத ஞாபகம் இருக்கா? உன்னோட சிஸ்டர் வந்து சாகுறா, ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு இல்லவே இல்ல, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு நீ கேட்ட. அதனால நீ தான் என்கிட்ட வந்த, நானும் உனக்கு பணத்தை கொடுத்தேன். ஞாபகம் இல்லையா என்ன? அதனால நான் சொல்ற விஷயத்த நீ பண்ணணும் இல்லையா? இல்ல, வாய்ப்பே இல்ல, என்னால அப்படி பண்ண முடியாது. நான் என்கிட்ட இப்போ நடந்த எல்லா விஷயமும் ஃபுட்டேஜா இருக்கு. அப்படி நான் வந்து இதை எடிட் பண்ணி போட்டா யோசிச்சு பாரு, எனக்கு இது மூலமா பல மடங்கு ரொம்ப அதிகமா வியூஸ் வந்து கிடைக்கும். நீ இன்னமும் ரியலைஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைம்ல உன்னை கில் பண்றதுலாம் எனக்கு மேட்ரே இல்லை. ஆனா நீ அப்படி கொன்னுட்டா நீ ஜெயிலுக்கு போகலாம். உன்னோட ஒர்க்கு, உன்னோட சேனல் எல்லாமே டிஸப்பியர் ஆயிடும். அதனால நீ கண்டிப்பா அப்படி பண்ண வாய்ப்பே இல்லை. அடே சியோக்கு, அந்த வீடியோ ஒண்டி வெளியில வந்துச்சு, அவ்வளவுதான் பாத்துக்கோ. உன்னோட சிஸ்டர் இதுக்கு மேலேயும் சேஃபா இருக்க மாட்டா. அடே அப்படி ஒண்டி நீ சீஹாவை ஏதாச்சும் பண்ண பார்த்த, அவ்வளவுதான். உன்னோட நிலைமை எந்த அளவுக்கு மோசமாகும் அதை உன்னால கூட யோசிக்க முடியாது. நம்ம ஹீரோ ஏன் இப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல தெரியும். இதுக்கப்புறம் அந்த வித்தியாசமான போனை பாக்குறான். அதுல காட் டியூப் அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்கு. இது அப்படியே நம்ம இப்ப பார்த்துன்னு இருக்க யூடியூப் இதே மாதிரி தான் இருக்கு. இதுல வீடியோஸை அப்லோடும் பண்ண முடியும், வாட்சும் பண்ண முடியும். ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, இதுல இருக்க ஒரு சேனலும் காட்ஸோட சேனலு. அதுல நம்ம தாரு, ஓடினு, ஹெர்குலஸ், மித்தாலஜில கேள்விப்பட்ட ஒரு காட்ஸ், ஹிஸ்டரியில லெஜெண்ட்ஸா இந்த ஒரு காடும் யூடியூப் சேனல்ல நத்துறாங்க. அங்க ஹீரோ யோசிக்கிறான், என்னது காட்ஸுக்குன்னு யூடியூப் சேனலா? இப்போ என் முன்னாடி வந்த அந்த பர்சன் அவன் யாரு? அவன் எதுக்காக அந்த ஸ்மார்ட் போனை அப்படியே என்கிட்ட விட்டு போகணும்? என்னால இப்பயும் யோசிக்க முடியல. உண்மையிலேயே இது காட்ஸால நடத்துற ஒரு சேனலா என்ன? அப்படி பார்த்தா அவங்களுக்கு 100 மில்லியனுக்கும் மேல நிறையவே சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. சரி, நம்ம பார்த்தலாம். ஏன்னா போர் அடிக்குது, ஏதாச்சும் வாட்ச் பண்ணலாம். அங்க லியாங் அப்படின்னு ஒரு காடோட சேனலை அவன் பாக்குறான். அங்க சப்ஸ்கிரைப் பண்ண அத்த செகண்டே நம்ம ஹீரோக்கு எஸ் ரேங்கான நாலேஜ் அங்க கிடைக்குது. நம்ம ஹீரோ யோசிக்கிறான், என்ன இது சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கே எஸ் ரேங்க் எபிலிட்டியா? இது புதுசால இருக்கு. ஏன்னா எஸ் ரேங்க் எபிலிட்டிலாம் அவ்வளோ சீக்கிரத்துல கிடைக்கவே கிடைக்காது. அது பெரிய பெரிய ஆளுங்களா இருக்க ஒரு 13 ஹீரோஸ் கிட்ட தான் எஸ் ரேங்க் எபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. ஆனா வெறுமா சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கே எனக்கு எபிலிட்டியா? இது என்ன புது கதையா இருக்கு? ஆனா எனக்கு பெருசா எதுவும் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு பெர்செப்ஷனோ இல்ல இன்டெலிஜென்ஸோ அதிகமாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு நோட்டீஸபிளா இது இல்ல. சரி, ஏதோ ஒன்று வேற ஒரு சேனலையும் நம்ம பார்க்கலாம். அங்க வேற ஒரு காட் இருக்காரு, ஹெர்குலஸ்னு. அவருக்கும் சப்ஸ்கிரைபர்னு பேர்ல யாருமே இல்ல. நம்ம ஹீரோ சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே நம்ம ஹீரோ அந்த சேனலோட மெம்பரா மாறிடுறான். உங்க சிஸ்டம் வழியா நம்ம ஹீரோக்கும் நோட்டிபிகேஷன் வருது, நீங்க வெற்றிகரமா எஸ்எஸ்எஸ் ரேங்க்ல இருக்க சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் அதை அடைஞ்சிருக்கீங்க. என்னது WS ரேங்க்ல இருக்க ஸ்ட்ரென்த்தா அப்படின்னு சும்மா தான் அவன் கையை தட்டுவான். அதுக்கே அந்த இடமே தரமட்டமா அழிஞ்சு போகுது. நம்ம ஹீரோ அடித்த அடியும் லேப்டாப்லயே அப்படியே பட்டிருக்கும். இதனால அந்த லேப்டாப்பும் அப்படியே நொறுங்கி போயிடுச்சு. நம்ம ஹீரோ யோசிக்கிறான், என்னது என்கிட்ட இப்போ எஸ்எஸ் ரேங்க்ல இருக்க எபிலிட்டி இருக்கா? அதாங்க அந்த சூப்பர் ஸ்ட்ரென்த்தும் அந்த இன்டெலிஜென்ஸ் அதுவும் தான். அங்க நம்ம ஹீரோ இந்த மாதிரி லைட்டா அவனோட மூளையும் அவனோட ஸ்ட்ரென்த்தும் பயன்படுத்தினதுக்கே அவனோட ஸ்ட்ரென்த் 0.1% இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம சியூக்கு இன்னமும் புரியல. மண்டியை பிச்சுக்கிற மாதிரி பயங்கரமா கத்துறான். ஆமா, இந்த காட் டியூப் இது என்னது எனக்கு புரியல. சிஸ்டம் வழியா நம்ம ஹீரோவோட ஸ்ட்ரென்த்தும் இன்டெலிஜென்ஸும் கொஞ்சம் அதிகமாகும் 0.1%. இதை பார்க்கும் போது சியூக்கு ஓரளவு அங்க ஐடியா வருது. அப்படி நம்ம சியூக்கு 100% கொண்டு போயிட்டானா அவ்வளவுதான். அங்க எஸ் ரேங்க் பவரோட முழுமையான பவரை நம்ம ஹீரோவால வெளிப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் ஹெர்குலஸோட ஒரு வீடியோ அவன் பாக்குறான். அதுல ஹெர்குலஸும் என் கூட ட்ரைனிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் அங்க பண்றாரு. அங்க எல்லாருமே ஹெர்குலஸ் பண்ற அந்த விஷயத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க. நாலு ஒரு மிகப்பெரிய பில்லரை அப்படியே மேல வச்சுட்டு, இது நல்லா இருக்கு, ஆஹா ஓஹோ அருமையா இருக்கு, இந்த ஃபீலிங் அந்த சென்சேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இப்படின்னு அவரோட ட்ரைனிங் அங்க பண்றாரு. இதை பாக்குற நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமா வரான். என்ன இவன் இந்த அளவுக்கு இன்சைனா இருக்கான், இந்த மாதிரிலாம் ஒரு மனுஷனால பண்ணவே முடியாது, என்னால இந்த மாதிரி ட்ரைனிங்க பண்ண முடியாது. எனக்கு அப்பயே டவுட் இருந்துச்சு, எதுக்காக இந்த சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்குன்னு. என்னால முடியாது, இப்பயே இந்த சேனல்ல அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன்.
ஆனா பண்ணலான்னு போனா அதுக்கு பண்ண முடியாது அப்படின்னு சிஸ்டம் அவங்க ஷோ ஆகும். ஏய் தம்பி, அதான் ஆல்ரெடி உள்ள வந்துட்டல, உள்ள வந்துட்டா உன்னால வெளியில போக முடியாது. அன்சப்ஸ்கிரைப் பண்றத பத்திலாம் யோசிக்கவே கூடாது, இல்லைன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்னதான் நம்ம சியூ ட்ரை பண்ணாலும் அங்க கேன்சல் பண்ணவே முடியல. அதுலயும் முக்கியமா இப்பதான் ஒரு விஷயத்தை நோட் பண்றான். இது வரைக்கும் ஒரு 3 சேனலை அவன் சப்ஸ்கிரைப் பண்ணலாமா, அதுல 2 அவன் பண்ணிட்டான். இன்னமும் 1 ஃப்ரீயா அவனால பண்ண முடியும். தம்பி நாளைக்கு வந்துரு, நாளைக்கு நான் பங்கமான ஒர்க் அவுட் எல்லாம் பண்ண போறேன், அதை நீயும் கத்துக்கோ என்ன. இப்படி அவரு சொல்லிட்டு போனோடனே திடீர்னு ஒரு கால் வந்து வரும். அந்த கால் யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, கேங் தான். இவன் எதுக்காக இந்த டைம்ல கால் பண்ணிருக்கான்? அங்க காலை பிக் பண்ணிட்டு, ஆமா எதுக்காக கேங் எனக்கு கால் பண்ற? நான் என்ன யோசிச்சேன்னா, இப்போதைக்கு என்ன பிளாக் பண்ணிருப்பியோ அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இன்னமும் நீ அப்படி பண்ணலையா? கேங்கு டைரக்டா பாயிண்ட் வரியா? எனக்கு ஒன்றும் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு விருப்பம் இல்லை. நான் எதுக்காக உன்னை கால் பண்ணனா, நான் திரும்ப உன்னை ஹையர் பண்ணணும் அப்படின்னு விரும்புறேன். நீ எதுக்காக இப்படி பேசுற? அதாவது உனக்கு அந்த ஃபுட்டேஜ் வந்து வேணும் அதானே? இல்ல அப்படி இல்ல, எனக்காக எவ்வளோ விஷயத்த நீ பண்ணிருக்க. நீ எந்த அளவுக்கு நல்லவன்னு எனக்கு தெரியும் சியூக்கு. போதும் போதும், சோ போடுற மாதிரி பேசுறதை விட்டு டைரக்டா பாயிண்ட்டுக்கு வரியா? உனக்கு என்னதான் வேணும்? அது என்னன்னா, எஸ்ஹெச் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு, அதை பத்தி உனக்கு தெரியும்ல. அவங்க வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. நம்ம ஹீரோவும் எஸ்ஹெச் குரூப்பை கேட்டவுடனே ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா கொரியாவோட நம்பர் 1 கம்பெனி அது. அந்த மாதிரி ஒரு குரூப் தான். இப்போதான் ரீசெண்டாக அந்த கம்பெனியோட டாட்டரும் ஒரு எஸ் ரேங்க் ஸ்கில்லை வந்து அப்டேன் பண்ணா, அதுவும் 1 இல்லை 2. ஸோ அவங்க நம்ம கூட கொலாப் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க தெரியுமா. இந்த மாதிரி வாய்ப்பை நீ மிஸ் பண்ணாத. சியூக்கு நான் எதுக்காக இப்படி சொல்றேன்னு உனக்கு தெரியுமா? நான் பாரு வீடியோ கோண்டி உனக்கு 5 மில்லியன் கிடைக்கும். இதை கேட்குற நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமா வரான். 5 மில்லியனானு என்ன ரொம்ப டெம்டிங்கா இருக்கோ? கண்டிப்பா எனக்கு தெரியும் இந்த மாதிரி வாய்ப்பை நீ விட விரும்ப மாட்டேன்னு. அதனால என்ன சொல்ற? ஆனா நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணிக்கினே, இல்ல முடியாது அப்படின்னு சொல்றான். நீ என்ன பைத்தியமா? ஏன்னா இது மூலமா எந்த அளவுக்கு பணம் வந்து கிடைக்குது உனக்கு தெரியுமா? ஏன்னா இந்த டைம் பணம் வந்து கிடைக்குதுல, இது பல மடங்கு ரொம்ப அதிகம். அதாவது உன்னோட சாதாரணமான சேலரியை விட 10 மடங்கு ரொம்ப அதிகம்டா. முட்டாள் மாதிரி பேசாத. ஏன்னா 2 பேருக்கும் யோசிச்சு பாரு, இது வின் வின் சுச்சுவேஷனா இருக்கு. ஆனா நம்ம சியூக்காங்க கேக்குறான், எனக்கு 50 மில்லியன் வேணும். என்னது 50 மில்லியனா? நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா என்ன? பிரைஸை கொஞ்சமா ஏத்தனா ஏதோ பரவாயில்லன்னு சொல்லலாம், ஆனா அதுக்குன்னு 50 மில்லியன் எப்படா? ஒரு சைடே கேங் யோசிக்கிறான், அந்த பையனுக்கு என்ன தெரிஞ்சு போயிடுச்சான், எஸ்ஹெச் குரூப் மூலமா எனக்கு நிறையவே பணம் கிடைக்க போகுதுன்னு. அதனால தான் ஆளு இப்படி சொல்ல இருக்கானோ. ஒரு சைடு நம்ம ஹீரோவோட ப்ரொஃபிஷியன்சி அது 0.2 இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம ஆளு முன்ன இந்த மாதிரி இல்ல, இப்போ அவனோட இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால தான் அசால்ட்டா எல்லாத்தையுமே அவனால கெஸ் பண்ண முடியுது. என்ன ஆச்சு? நான் எதுக்காக இப்படி சொல்றேன் அப்படின்னு தானே யோசிக்கிறேன். என்ன எனக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு யோசிக்கிறியா? ஏன்னா அந்த குரூப் இருக்குல்ல, எஸ்ஹெச் குரூப், அந்த கம்பெனியோட டைரக்டர் அவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளு. அந்த டைரக்டரோட பொண்ணு, அந்த பொண்ணு என்னன்னா ரீசெண்டா இப்பதான் எஸ் ரேங்க் ட்ரேட்ஸ் அவிக்கன் பண்ணிருக்கா. இந்த மாதிரி டைம்ல அவன் நல்லாவே ட்ரெயின் ஆகணும். பேசிக்கான ஹண்டிங் விஷயம் இது எல்லாத்தையுமே கத்துக்கணும். அதுக்காக தான் அவ வந்து உங்க கூட கொலா பண்றா அதானே? ஏன்னா எனக்கு தெரியும் வி சால்வ் எவ்ரிதிங், அதாவது நம்ம சேனல் இதுல முகம் வேணா உந்தா இருக்கலாம், ஆனா பிளான் எல்லாமே இந்த பின்னாடியில இருந்து எப்படி அந்த மாஸ்டர்ஸை கொல்லணும், எப்படி ஸ்ட்ராட்டஜியை மேக் பண்ணணும், எல்லா பிளானையும் சொல்றது நான் தான். அப்படிதான் 2,10,000 சப்ஸ்கிரைபரை நீ ரீச் பண்ணியே. அதே மாதிரி பணத்தையும் மேக் பண்ண, அது எல்லாத்துக்குமே காரணம் என்னோட ஸ்ட்ராட்டஜி, என்னோட மூளை. இப்போ நான் இல்லாம அந்த எஸ்ஹெச் குரூப் முன்னாடி உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் டைரக்டா என் கிட்ட அப்ரோச் பண்ணிருக்க அதானே? 50 மில்லியன் அது வந்து உனக்கு ஒண்ணுமே இல்ல, அதனால ஒத்துக்கப்பா. இல்லனா அவ்வளவுதான், இல்லனா என்னால வர முடியாது, வேற யாரையாச்சும் ஹையர் பண்ணிக்கோ. இல்ல ஹையர் பண்ணுனா 50 மில்லியனை லோன் ஏத்தாச்சு எப்படியாச்சும் எனக்கு அடைக்க பாரு என்ன. இப்படி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். இப்படி அங்க சொன்னோன்னே கேங்குக்கும் அங்க வேற வழியில கேங் வந்து ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே அந்த எஸ்ஹெச் குரூப்போட அந்த டாட்டர் அவ கூட அந்த டஞ்சனுக்கு வராங்க. அங்க கேங் கிட்ட அவன் கேக்குறான், ஆமா மீதி காசை எப்போ எனக்கு சென்ட் பண்ணுவ? ஜஸ்ட் இந்த வேலை முடியட்டும், அதுக்கப்புறமா நான் அனுப்புறேனே. அங்க இந்த டைம்ல அந்த எஸ்ஹெச் குரூப்போட ஹான் சேரின் அந்த பொண்ணு வந்து வரா. இந்த பொண்ணோட பேரு கொஞ்சம் வீடாவும் வித்தியாசமாவும் இருக்கு. நம்ம ஷார்ட்டா ரின்னு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஷேரின்ல இருக்க ரின்னு தான், வேற எதுவும் இல்ல. அங்க ரின்னோட அழகை பார்த்து நம்ம ஹீரோ வியந்து போறான். ஏன்னா அவ உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கா. அவ்வளவு சீக்கிரத்துல அப்ரோச் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்க அழகு. இதே மாதிரி ரின்னு மத்தவங்க கேங்கு எல்லாருமே அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ள போகும்போதே ஏதோ ஒரு மாஸ்டர் டார்க்கான ஆராவோட அங்க இருக்கும். அதை பார்த்தோன்னே கேங் வந்து சொல்றான், இது வந்து டார்க் ட்ரோல்.
இதுங்க எல்லாமே பி ரேங்க் மாஸ்டருங்க. அதே மாதிரி இதுங்க கிட்ட ரீஜெனரேஷன் இருக்கிறனால இதுங்கள ஒரு இம்மார்டல் அப்படின்னு கன்சிடர் பண்றாங்க. நார்மலா ஒரு பர்சன் அப்படியே ரஷ் பண்ணி முடிக்க போனா அவ்வளவுதான். இதனால அவங்களோட கதையை முடிக்க வாய்ப்பு இருக்கு. இதை மொத்தமா அழிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அதோட இதயத்தை காலி பண்ணும், அதோட உடம்பையும் அப்படியே பிரிக்கணும். அங்க இதை கேட்டோன்னே ரென்னு எதை பத்தியும் யோசிக்கல. ரின் அவளோட ஸ்வாடை கொண்டு போயிட்டு அங்க இதயத்துல அப்படி இறக்குறா. அத்த செகண்டே அங்க தலையை துண்டாக்கி சீனா முச்சு வர்றா. பாக்குறவங்க ரெண்டு பேருமே ஆச்சரியமா இருக்காங்க. உடனே அங்க கேங்கும் பாராட்டுறான். நான் எக்ஸ்பிளனேஷனை இன்னமும் கொடுத்தே முடிக்கல, பரவாயில்ல, நீங்க வந்து எஸ்ரேங்க் ஹண்டர்னு நிரூபிக்கிறீங்க. ஆளு எதுக்காக வலிறானா, ஏன்னா அப்பதான் பில்லியன் கணக்குல நிறையவே பணம் வந்து கிடைக்கும். அட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஆனா இந்த டைம்ல சியோக்கும் அந்த ஸ்வாடை பாக்குறான். அந்த ஸ்வாடை பார்க்கும் போதே தெரியுது அது ஒரு அரிய வகையான ஸ்வாடுன்னு. அதோட ரேட் ஒனி கிட்டத்தட்ட 20 பில்லியனா. 20 பில்லியனு கேட்டோன்னே நம்ம ஹீரோ கேங்கு ரெண்டு பேருமே ஆடி போறாங்க. ஏன்னா பில்லியனு சொல்லவே தேவையில்ல எந்த அளவுக்குன்னு. சரி, ஏதோ ஒன்று பின்னாடி வரீங்களா, ஏன்னா இன்னமும் ஏகப்பட்ட மாஸ்டர்ஸை நம்ம கொல்லணும். இதே மாதிரி எல்லாருமே உள்ள போயிட்டு எல்லா மாஸ்டர்ஸையும் அவங்க கொண்டுட்டாங்க. அங்க ரென்னும் சொல்றான், இதுக்கு மேலேயும் எந்த விதமான ட்ரோலும் வரல, அதிகமா எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான், இதுக்கு மேலேயும் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். உடனே நம்ம கேங்கோ, ரொம்ப நன்றி, உங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உண்மையை சொன்னா இந்த இடத்துல ஏதாச்சும் என்னால பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல. இப்போ தேவையில்லாம அந்த சியோக்கு அவனுக்கு வேற 50 மில்லியனை நான் தரணுமா? அங்க இவன் இப்படி யோசிக்கிறது நம்ம கேங்குக்கு நல்லாவே தெரியுது, அவன் எதுக்காக இப்படி வலிறான்னு. ஆனா அதுக்குள்ள ஏதோ ஒரு பயங்கரமான சவுண்டும் கேட்கும். என்னதுன்னு உங்களுக்கு புரியல. அங்க கேங் என்ன யோசிக்கிறானா, கண்டிப்பா இது ஒரு எலைட்டான மாஸ்டர் அப்படின்னு தான் கேங் வந்து யோசிக்கிறான். ஆனா அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு பாஸ் லெவல்ல இருக்க மாஸ்டர். அதை பாக்குற எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அதோட பல்லும் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அதோட உடம்பே இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ண அந்த மாஸ்டரை விடவும் பல மடங்கு ரொம்ப பெருசா இருக்கு. அது கைய வச்சு மொத்தமா இவங்க 3 பேரோட கதையை முடிக்கலான்னு வரும். ஆனா நல்ல வேலை ரின்னு அவளோட ஸ்வாடை வச்சு அங்க தடுக்கிறா. ஆனா இந்த டைம்ல நம்ம கேங் கூட வந்த மத்த ஆளுங்க அவங்க எல்லாருமே தெரிச்சுக்கின்னு ஓடுறாங்க. ஏன்னா அவங்க யாருக்குமே இந்த மாதிரி பாஸ் கூட சண்டை போட்டு எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அது இவங்க எல்லாருமே ஓடுறத பார்த்தோன்னே அங்க சைட்ல கல் இருக்கும். சும்மா கைய வச்சுதான் அந்த கல்லு மேல தாக்கும். அத்த செகண்டே கல்லும் பயங்கர வேகமா அவங்க மேல படும். அதனால எல்லாரோட நிலைமையும் அவங்க மோசமாகுது. அங்க கேங்குக்கும் என்ன பண்ணும் தெரியல. இங்க தப்பிச்சா ஒண்டிதான் உயிர் பொழைக்க முடியும்னு அவனுக்கு தெரியும். இதனால சர்வே ஆகணும்னா ஃபர்ஸ்ட் தப்பிக்கணும், யாருக்கு வேணும் காசெல்லாம் இப்படின்னு ஆளு ஓட ஆரம்பிக்கிறான். ஓடும் போது அவனுக்குள்ள இன்னமும் அந்த பயம் வந்திருக்கு, இங்க வந்து சாக கூடாது, நம்ம எங்கேயா சாவணும் அப்படின்னு தான் அவன் யோசிக்கிறானே. அதனால முடிஞ்ச அளவுக்கு வேகமா இந்த இடத்த விட்டு வெளியில போகலாம் அப்படின்னு தான் ஆளு யோசனை இருக்கான். ஆனா அதுக்குள்ள நம்ம கேங்க அந்த மாஸ்டர் நோட் பண்றோம். கேங்கோட கதையை முடிக்கலான்னு அதுவும் பயங்கர வேகமா அதோட கையை வச்சு தாக்க வரும். ஆனா ஜஸ்ட் மிஸ் நம்ம ரின்னு வந்து எப்படியோ நடுவுல வரா. இதனால கேங்கு எப்படியோ அவங்க தப்பிக்கிறான். ஆனா ரின்னால ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியல. ரின்னோட தாக்குதல அப்படியே அது டிஃப்ளெக்ட் பண்ணி வருது. அந்த ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கனால ரின்னு அந்த செவுத்திலேயே போய் இடிக்கிறான். அங்க ரின்னோட நிலைமையை இன்னமும் அது மோசமாக்குது. அங்க அடி அடின்னு ரின்ன பயங்கரமா அடிக்க வரும். ஆனா நல்ல வேலை அவளோட ஸ்பீடை வச்சு எப்படியோ ரின்னு தப்பிக்கிறா. அங்க இதே மாதிரி பயங்கர வேகமா மேல போயிட்டு போன வாட்டி பண்ண மாதிரியே கழுத்தை வெட்டிடலாம் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா அந்த ஸ்கின் இது வரைக்கும் சண்டை போட்ட ஒரு மாஸ்டர்லயும் இது ரொம்ப வலிமையா இருக்கு. அந்த இடத்துல இப்படி இவ ஷாக்கா இருக்கும் போது மூஞ்சிலே அங்க வைக்கலான்னு வரும். ஆனா ஜஸ்ட் மிஸ் எப்படியோ அவளோட ஸ்வாடை வச்சு அங்க தடுக்கிறான். ஆனா ரொம்ப நேரத்துக்கு ரெண்டாலையும் அங்க தாக்கு பிடிக்க முடியுமா தெரியல. ஏன்னா அவளோட உடம்பெல்லாம் அங்க பயங்கரமா ஷேக் ஆகுது. நம்ம ஹீரோவும் தூரத்துல இருந்து யோசிக்கிறான், இவகிட்ட எஸ் ரேங்குக்கான எபிலிட்டி இருக்கு, அதுவும் 1 இல்ல 2. அப்படி இருக்கும் போதும் ரொம்ப நேரத்துக்கு இதே மாதிரி போச்சுன்னா ஜெயிக்க முடியாது. ஏன்னா இவகிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அங்க அடி அடி அடின்னு பயங்கரமா அடிக்குது. இப்போ என்கிட்ட வேற சாய்ஸே இல்லை, ஒன்று நான் தப்பிக்கணும்னா ஓடி போகணும், இல்லையா களத்தில் இறங்கி என்னோட எஸ் ரேங்க் எபிலிட்டியை டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இப்போதான் ரீசெண்டாக நம்மளால எஸ்எஸ் ரேங்க்ல இருக்க சூப்பர் ஹியூமனோட ஸ்ட்ரென்த் இந்த காட்டி மூலமா அடைஞ்சிருப்பான். அதெல்லாம் உண்மையா என்ன ஏது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அதை வந்து செக் பண்ணலாமா அப்படின்னு தான் யோசிக்கிறான். இன்னொரு சைடு கேங்கு ஒரு கோலை மாதிரி பயந்து ஓடி போவான். அதை பார்க்கும்போது அவனுக்கான விஷயம்லாம் அங்கே ஞாபகம் வரும். இதுக்கு முன்னாடி நம்ம சியூக்க இதே மாதிரி தான் அவன் விட்டு ஓடிட்டான். இப்போ நானும் இதே விஷயத்த ரின்னுக்கு பண்ணா இல்லை, அது வந்து சரியா இருக்காது. நம்ம ஹீரோட மைண்ட் செட் எப்படியாச்சும் ஓடிடு, உன்னால ஓட முடியும் அப்படின்னு தான் அங்கே சொல்லும். ஆனால் நான் ஒன்றும் கேங்க மாதிரி ஒரு கோலையில் ஏய் பெரிய முட்டாள் மாஸ்டரு, நான் இருக்கிற வரைக்கும் யாரையுமே நான் சாக விட மாட்டேன். ஏன்னா நான் ஒன்றும் கேங்க மாதிரி ஒரு கோலையில மற்றவங்கள அப்படியே அபேண்டன் பண்ணி ஓடி போறதுக்கு. அங்க கேங் அவனோட எஸ்எஸ்எஸ் ரேங்க்ல இருக்க சூப்பர் ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்துறான். 2 பேரோட ஃபிஸ்டும் அப்படியே அங்க படும். அந்த ஃபிஸ்ட்ல எந்த அளவுக்கு பவர் இருக்கும்னா அந்த பெரிய மாஸ்டரோட அட்டாக்கும் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது.
இதை பார்க்குற ரின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கான். ஆமா, அவன் என்ன ரிஃப்ளெக்டா பண்ணா? இவன் உண்மையிலேயே யாரு? எப்படி இவன் கிட்ட இந்த அளவுக்கு பயங்கரமான ஸ்ட்ரென்த் இருக்கு? நம்ம ஹீரோ பின்னாடி நல்லா நீங்க பாத்தீங்கன்னா ஹெர்குலஸோட உருவம் அப்படியே அப்பீர் ஆகும். இதுலயே நம்மளுக்கு தெரியுது நம்ம ஹீரோ ஹெர்குலஸோட அந்த ஸ்ட்ரென்த். ஆனா என்ன 0.2% ஒண்டி தான் பயன்படுத்துறானே. அந்த ரிஃப்ளெக்ட் ஆன கை இருக்கும்ல, அது மேல மாட்டின்னு இருக்கும். அதை அப்படியே எடுத்து திரும்ப அது தாக்க வரும். ஆனா இப்பயும் சியூக்கு வந்து வர மாதிரி இல்ல, அப்படியே அங்க பிளாக் பண்றான். ரின்னு கிட்ட சொல்ல ரின்னு பயங்கர வேகமா நெஞ்சிலேயே கத்தி இறக்குறா. கத்தி இறக்கிட்டு 10 செகண்டே அங்க திரும்பவும் பாஞ்சு அங்க தலைய அப்படியே துண்டாக்குறா. அவ்வளவுதான், அதோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் 2 பேருமே யோசிப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோவோட இன்ஸ்டிங் அதுவும் இப்போ எஸ் ரேங்க்ல இருக்குல்ல, இல்ல ஏதோ ஒரு விஷயம் சரியால. ஏன்னா இது ஒரு மியூட்டேட் ஆன ஒரு பீஸ்ட், அதனால இது அவ்வளோ சீக்கிரமா சாகல. அங்க ரின்னு வசமா மாட்டிக்கிறா. அங்க ரின்னுக்கு பயங்கரமா வலிக்கும். அந்த அளவுக்கு அது கையை வச்சு கிரஷ் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், அப்படி ரின்னு ஒண்டி இங்கே இறந்து போயிட்டானா அவ்வளவுதான், எங்க எல்லாரோட கதையும் முடிஞ்சிடும். அவ்வளவுதான், எங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இப்பயும் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு, என்னோட ஸ்கில்லை வச்சு ஹெல்ப் பண்ண முடியும்னு. அங்க அவனோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தை வச்சு ஆளு ரின் அப்படியே காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றான். சீக்கிரம் அங்க எய்ம் பண்ண ஹார்ட்டுக்கு. இந்த வாட்டி அதே மாதிரி நம்ம ரின்னும் பயங்கர வேகமா பறந்து போறான். அங்க சியூக்கும் கத்தி சொல்றான், நான் சொல்ற மாதிரி ஜஸ்ட் பண்ணு, என்ன நம்பு. இந்த டைம்ல ரின்னா அந்த மாஸ்டர் பார்க்க கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்தி கத்தி அங்க சொல்றான். அதனால பயங்கர வேகமா கையை வச்சு அங்க தாக்க வரும். ஆனா நம்ம ஆளு கிட்ட சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்கனால அதால எதுவுமே பண்ண முடியல. அப்படியே ஆளு பிடிக்கிறான். இதை ஒரு வாய்ப்பா வச்சு கையை அப்படியே வெட்டிக்கினே அங்க நெஞ்சிலையும் கத்தி இறக்குறான். அவ்வளவுதான், ரின்னு என்ன யோசிக்கிறானா, முடிஞ்சிச்சு அப்படின்னு யோசிக்கிறான். ஒரு சாதாரணமான ஆகருக்கு எப்பயுமே ஒரு இதயம் தான் இருக்கும். ஆனா இது மியூட்டேட் ஆன ஒரு பாஸ், அதனால இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நான் சொல்றத நம்ப, இதுக்கு 2 இதயம் இருக்கு. ரெண்டாவது அதோட மண்டையில இருக்கு. சீக்கிரமா அதை அட்டாக் பண்ணி அழி. ஓகே, எனக்கு புரியுது, நான் வந்து அதே மாதிரியே பண்றேன். 10 செகண்டே அவ இன்னொரு இதயத்தை தாக்கலான்னு போறான். ஆனா அதுக்குள்ள அப்படியே அது சாயமா, அதனால லைட்டா டார்கெட் அங்க மிஸ் ஆகும். இதை பாக்குற நம்ம ஹீரோவும், இது என்னோட டர்ன், இந்த வாட்டி உன்னோட கதையை நான் முடிக்கிறேன் இப்படின்னு டெம்பரவரியா உன்னோட ஸ்டாட்ஸ் எல்லாத்தையுமே பயங்கரமா இன்க்ரீஸ் பண்றான். அங்க இதே வேகத்தோட அந்த ஆகரோட கண்ணு முன்னாடி வரான். அந்த ஆகரே ரொம்ப ஆச்சரியமாவும், ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனா 10 செகண்டே நம்ம ஹீரோவோட பஞ்சனால அதோட தலையும் அப்படியே சின்ன பின்னமாவுது. நம்ம ஹீரோ இப்படி அவனோட எஸ் ரேங்க் இன்டெலிஜென்ஸையும் எஸ் ரேங்க் ஸ்ட்ரென்த்தையும் இங்க ஜெயிக்கிறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இது ஒரு பெரிய மாணவா தான், அதாவது இதுக்கு நிறையவே சாப்டர்ஸ் இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் இருக்கும். ஸோ மறக்காம நான் சொன்ன மாதிரி லைக்கை ஒண்டி போடுங்க. எந்த அளவுக்கு அதிகமாக நீங்க லைக்ஸை போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 2 வீடியோவா நம்ம பார்த்துடலாம். ஸோ மறக்காம லைக்ஸை போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். மான்வாவோட ஃபர்ஸ்ட் வீடியோனால மறக்காம ஹைப் பண்றேங்க. நெக்ஸ்ட் எபிசோடு இன்னமும் வேற லெவல்ல இருக்கும். இப்போ வெறும் நீங்க ஸ்ட்ரென்த் ஒண்டி தான் பாத்தீங்க. நம்ம ஹீரோ எஜிலிட்டி, பிளாக் ஸ்மித்திங், இன்னமும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அந்த மாதிரி எபிலிட்டிஸை வெறுமா இப்போ நீங்க எப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க, அதே மாதிரி இவனும் பண்ணி அங்க ரொம்ப ஆசமான எபிலிட்டிஸை அடைவான். அதெல்லாம் எப்படி, என்ன இது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.